திட்ட கமிஷனுக்கு பதிலாக மாற்று அமைப்பு ஏற்படுத்தப்படும் என்று கூறியுள்ள பிரதமர் மோடி, ஒவ்வொரு லோக்சபா தொகுதியிலும் குறைந்தது 5 மாதிரி கிராமங்களை எம்பிக்கள் உருவாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். செங்கோட்டையில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு அறிவிப்புகளையும் வெளியிட்டார். நாட்டில் உள்ள ஏழைகள் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு துவங்கும் வகையில் பிரதமர் ஜன்தான் யோஜனா எனும் திட்டத்தையும் அறிவித்த மோடி, அதன் மூலம் 1 லட்சம் ரூபாய்க்கான இலவச காப்பீடு திட்டமும் கிடைக்கும் என்றார். இதன் மூலம் விவசாயிகள் தற்கொலை சம்பவங்கள் குறையும் என்ற எதிர்பார்ப்பை வெளிப்படுத்திய மோடி, பெண்கள் இயற்கை உபாதைகளை கழிப்பதற்காக இருளுக்கு காத்திருப்பது குறித்து வேதனை தெரிவித்தார். கிராமங்களின் மேம்பாட்டுக்காக எம்பிக்கள் தங்களது தொகுதி நிதியில் தாராளமாக செலவிட வேண்டும் என்று வலியுறுத்திய மோடி, ஒவ்வொரு எம்பியும் தங்கள் தொகுதியில் குறைந்தது 5 மாதிரி கிராமங்களை உருவாக்க வேண்டும் என அழைப்பு விடுத்தார். लेकिन मैं आज संसद के नाम से एक योजना घोषित करता हूं, संसद आदर्श ग्राम योजना। हम कुछ पैरामीटर तय करेंगे और मैं सांसदों से आग्रह करता हूं कि वो अपने इलाके में 3000 से 5000 के बीच का कोई भी गांव पसंद कर ले और कुछ पैरामीटर तय हो, वहां की स्थल कार परिस्थिति के अनुसार, वहां की शिक्षा, वहां का स्वास्थ्य, वहां की सफाई, वहां के गांव का माहौल, गांव में ग्रीनरी, गांव का मेलजोल, कई पैरामीटर अपन तय करेंगे और हर सांसद 16 तक अपने इलाके में एक गांव को आदर्श गांव बनाए. நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் கழிவறை வசதியை உருவாக்க அரசுடன் இணைந்து பணியாற்ற முன்வர வேண்டுமென தொழில் நிறுவனங்களுக்கு வேண்டுகோள் விடுத்த மோடி, அடுத்த ஆண்டு சுதந்திர தினத்துக்குள் அனைத்து பள்ளிகளிலும் மாணவியருக்கு தனி கழிவறை உருவாக்கப்படும் என்று உறுதியளித்தார். பெரிய அறிவிப்புகளை விட அனைத்து பிரச்சினைகளையும் தீர்ப்பதே அரசின் கடமை என்பதால் செங்கோட்டையில் நின்று கொண்டு கழிவறை குறித்து பேசுவதில் தனக்கு எந்த நெருடலும் இல்லை என்றும் மோடி கூறினார். கடந்த 64 ஆண்டுகளாக நாட்டின் கொள்கைகளை உருவாக்கும் தேசிய திட்டக்குழுவை மாற்றி அமைக்க வேண்டியது அவசியம் என்று கூறிய பிரதமர் மோடி, அதற்கு பதிலாக புதிய அமைப்பு உருவாக்கப்படும் என்றும் கூறினார். और बहुत ही जल्द योजना आयोग की जगह पर ये नई इंस्टीट्यूट काम करे, उस दिशा में हम आगे बढ़ने वाले हैं. இந்தியா முன்னேற வேண்டுமானால் மாநிலங்கள் முன்னேற்றம் காண வேண்டியதும் அவசியம் என்றும், எனவே கூட்டாட்சி தத்துவத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து மாநிலங்களுடன் மத்திய அரசு ஒருங்கிணைந்து செயல்படும் என்றும் மோடி உறுதியளித்தார்.